hello மக்களே, welcome to SubathRaj channel. இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா என்னோட குக்கிங் சீரீஸ்ல வர ஃபர்ஸ்ட் வீடியோ. சரி, என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு யோசிச்சப்போ சரி ஸ்வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு பிளான் பண்ணேன். அது என்ன ஸ்வீட் அப்படினு யோசிச்சிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல நான் ருசிச்சு சாப்பிட்ட ஸ்வீட். எங்க அம்மா இத அடிக்கடி பண்ணுவாங்க. சரி அந்த ஸ்வீட்டே வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிரலாம் அப்படினு தான் பிளான் பண்ணியாச்சு, செட் பண்ணியாச்சு. செய்ய ஆரம்பிக்கலாமா? இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனானா, ஒரு கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, ஒரு 4 சில்லு தேங்காய் சில் வந்து அரைச்சிருக்கேன், 2 ஏலக்காய் போட்டு, சுகர் வந்து இப்போ 1 கப்பு கோதுமை மாவுனா 1/2 கப்புக்கு கம்மியாக சுகர். ஓகே, இவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பனானா நல்லா கனிஞ்சு இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர். நல்லா எடுத்துருங்க, நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, நல்லா மசிச்சாச்சு. இப்போ 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் தேங்காய் துருகல், குவார்ட்டர் கப் போடுறேன். அப்புறம் இன்னொரு 1/4 கப்பில் இருந்து பாதியை போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு கட்டி உள்ளாதது தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்க்கணும், ரொம்ப தண்ணியாக சேர்த்துடக்கூடாது, லைட்டாக கொஞ்சமாக சேர்க்கணும். 1 கப்புக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்படும். ரொம்ப தண்ணியாக கொலன்னு இருக்கக்கூடாது. இருந்துச்சு, அப்படி இருக்கிறதுனால தப்பு இல்லை. இருந்துச்சுன்னா நம்ம குக் பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து அவ்வளோவா எண்ணெய் பிடிக்காது. இந்த பதம் தான், சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். அதோட கொஞ்சம் கொலன்னு இருக்கும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. மாவு ரெடி பண்ணியாச்சு. இதில் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக 1 பிஞ்ச் போதும். நெக்ஸ்ட்டு சட்டி. இனி கனோலா ஆயில் ஆர் வெஜிடபிள் ஆயில். நான் யூஸ் பண்ணுறது கனோலா ஆயில் யூஸ் பண்ணுறேன். அப்போல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் மந்த்லி வந்து அப்பா இவ்வளோ லிட்டர் தான் எண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்குள்ளே தான் அம்மா வந்து சமைக்கணும். அப்படி இருக்கும்போது நாங்களாம் மந்த் எண்டில் இந்த மாதிரிலாம் கேட்டோம்னா பாவம் அம்மா ரொம்ப திணறி போயிடுவாங்க. அப்போ எங்களுக்கு கையில் 5 ரூபா கொடுத்து பிஸ்கட் பேக்கெட் தான் கிடைக்கும். ஸோ ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. நினச்சா டக்குன்னு எதுனாலும் நம்ம வாங்கிக்கிறோம். பட்ஜெட் போட்டுலாம் வாழ்கிறோமான்னு தெரியல. இவ்வளோ தான் எண்ணெய் வாங்கணும், பட்ஜெட் போட்டு வாழ்கிறோம். பட் வந்து என்னைக்கு இவ்வளோ பட்ஜெட் போட்டு வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன், ஏன்னா கரிகிறோம். இப்போது இப்படி சின்னதாக நம்ம ஜாமுன் சைஸுக்கு இருக்கிற மாதிரி எடுத்து அப்படியே கிள்ளி இதில் போட வேண்டியதான்.
குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்கு ஸ்வீட்டு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்கன்னா நீங்கள் எந்த மெத்தடில் செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணுறேன். இது சூடாக இருக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக தெரியும். ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா அவுட் சைட் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதோ ரெடி. இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் சின்ன வயசில் ஸ்வீட் மெமரியான இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் இருக்கும் இல்லையா, ஸ்வீட்டோ ஸ்நாக்கோ எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, thank you so much and let's see இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது, சூடு இல்லாதது எடுக்கும். அப்படியே உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க. ஓகே, thank you so much for watching this video. Don't forget to subscribe and the notification bell வந்து click பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, thank you, tata, bye bye.